ரஜி நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? ஏயா போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல? லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணு. கோவா. வண்டி தான். இப்போ புனேலேருந்து நம்ம புனே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் இருந்து. உங்கள் வீட்டில் இருந்து? ஆமாங்க. கரெக்டாக ½ மணி நேரம் முன்னாடி வந்துட்டோம்ல. அதான் கொஞ்சம் தப்பாக போச்சு. என்னன்னா லாஸ்ட் மினிட்ல வர்றது தான் ஒரு வேற லெவலில் த்ரில்லாக இருக்கும். ஆஹா, எவ்வளோ கூலாக வந்து நிற்கிறோம். இப்போ இதே லாஸ்ட் மினிட்ல இருந்தோன்னா டப்புன்னு ஓடிட்டு கிடக்கணும். ஸோ ரெஜி எப்படி ஃபீல் பண்ணுறா கோவா போகிறது? எப்படி எக்ஸைட்டாக இருக்குது? பீச்சா? அங்குள்ள பீச்சா எக்ஸைட்டாக இருக்குது? எது எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பாடுக்காக அங்கே ஒன்லி மீன் தான் கிடைக்க போகுது. கோவா ட்ரெயின் வந்துருச்சு. கோவா எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபைனலாக நம்மளோட ட்ரெயின் புனேலேருந்து கிளம்பிடுச்சு. நாளைக்கு காலையில் 7:30 ரீச் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரெயினோட ட்ராவலிங்கை என்ஜாய் பண்ணலாம். ரெஜி நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இப்போ ட்ரெயின் ஏறிடுச்சோம். நான் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம இப்போ புனேலேருந்து சத்ரா நட்ஸில் இருக்கோம். அந்த மலை பகுதியில் போயிட்டு இருக்கோம். நம்ம மணி 7 போகுது. ஃபுல்லாக இருட்டிருச்சு. நீங்கள் என்ன சாப்பாடு நைட்டு? சப்பாத்தியா? ஓகே. நான் சாப்பிட ஆக்சுவலாக சப்பாத்தி ஒன்றும் தெரியுமா? தெரியுமா சப்பாத்தி? ஆனால் இப்போ சாப்பிடுவீங்க அவ்வளோதான். பசிக்குது, சாப்பிடுதான். பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன? வேற என்ன வழி? சப்பாத்தி நல்லா சப்பாத்தி உருளைக்கிழங்கு. சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் விஜி. இப்போ நம்ம என்ன கோவா பக்கத்தில் வந்தாச்சுல? ஆமாம், கோவா பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு ½ தான் ட்ராவலிங் இருக்குது. ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வியூ பாயிண்ட். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கோவா பக்கத்தில் வந்துட்டு அதோட எஃபெக்ட் எவ்வளோ அழகாக இதில் காமிக்குது இல்லை? நம்ம இப்போ வாஸ்கோட காமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நம்ம அங்கே போய் இறங்கிட்டு உங்களை பார்க்குறேன். பாய். இறங்கியாச்சு. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு வண்டி ரெண்டுக்கு இருக்கணும். எங்கே போய்? வெளியே போகணும். வெளியே போகிறதுக்கு அந்த பாதை தான். ஸோ அதனால் இப்போ நம்ம வெளியே போட்டுருவாங்க. அந்த ஆள் சொல்லிச்சு பார்த்தியா? பைக்கெலாம் புக் பண்ணுறத விட இங்கே டூரிஸ்ட் பஸ்ஸுண்டா. 350 ரூபீஸ் பே பண்ணால் பஸ் எடுத்துக்கலாமா? அட பண்ணாட என்ன உங்க அப்பா கூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விற்கிறதுக்கு? பஸ்ஸை எடுத்துக்கலாம்ல. 350 பே பண்ணால் 2 days சுற்றி காமிச்சிருமா, நார்த்து சவுத்து ரெண்டு இடத்தையும். ஆமாம், ஆனால் அது செட் ஆகாது. எவ்வளோ ட்ரெயின் நிற்கிது பாரு. ஃபஸ்ட்டு டைம் கோவா வந்திருக்கோம். எங்கே போனேன் என்ன பண்ணேன் ஒன்றும் தெரியாது. நம்ம எல்லாரும் போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் இந்த வழியில் போகிறோம். சரி போவோம். வெளியே போய் பைக் வேறு ரெண்டுக்கெலாம் பார்க்கணும். அது வேறு எப்படின்னா தெரில. ஆன்லைனில் புக் பண்ணால் கூட கொஞ்சம் மாதிரி தைரியமாக இருக்கும். ஆனால் நேரில் போய் போனால் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க ஒன்றும் தெரியாது. ஸோ ஃபைனலாக நம்ம கோவா ரீச் ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கோம் கோவா. நேற்று சாயந்தரம் புனேலேருந்து கிளம்புனோம். சாயந்தரம் 5 மணி ட்ரெயின். இன்றைக்கி காலைல 7 மணிக்கு ரீச் ஆன் போட்டுருந்து கரெக்டாக 7:15 ரீச் ஆகிடுச்சு. ஸோ கோவாவுக்கு வந்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் ஒன்றும் தெரில.
பிளானிங்லாம் இருக்குது. பைக்கு ரெண்டுக்கு பார்க்கணும். அதெல்லாம் எப்படி கரெக்டாக கிடைக்குமோ ஒன்றும் தெரில. போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் எல்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் சீ. கமான். ஸோ இப்போ கோவாலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து நிற்கிறோம். இங்கே சரௌண்டிங்கில் வீடெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்காக இருக்குது ஒவ்வொரு வீடும். அதனால தான் கோவா நல்லாயிருக்கு போல். இப்போ நாங்கள் பைக்கு ரெண்டு கெடுக்க போகிறோம். போய் பார்க்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. Everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up. अगर बाइक रेंट में चाहिए आज ही और कल के लिए, कल शाम 2 बजे तक. ओके. स्कूटी वगैरह अवेलेबल नहीं. வேற எங்க இப்போ என்னதான் பண்ணுறது? எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அங்கே வச்சுருக்காங்களா அது? இப்போ நம்ம ரெண்ட்டு தான் எங்கே எடுக்க போகிறோன்னு தெரியல. ஆன்லைன்லையா இல்லைன்னா இதுலையான்னு தெரியல. பார்க்கலாம். Today's gonna be a good day. Wake up. 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 Today's gonna be a good day. Yo, set your affirmations, aspirations. I got shit to do, the aftermath of preparation. Good food, good mood, blood in circulation. One step at a time, yeah, that's how you make it. Set a goal, you can. இந்த பைக்கில் வந்து 2 इश्यू है. एक लेफ्ट साइड राइट साइड इंडिकेटर, बैक साइड नहीं हो रहा है. फिर वो स्टार्टअप का थोड़ा इश्यू हो गया. ஃபைனலாக எங்களுக்கு இந்த பைக் வந்து 2 கிடச்சிருக்குது. 800 ரூபா பர் டே. ஸோ அங்கே இங்கேன்னு சுற்றி காலைல 7 மணிக்கு வந்துட்டு மணி எத்தனை 9 ரூபா. இப்போ வரைக்கும் இங்கேயே இருந்து எங்களுமே தேடி லாஸ்ட்டு இந்த பைக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது சீசன் டைம்னால ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. சரி இப்போ எங்களுக்கு ஃபைனலாக கிடச்சிது. நாங்கள் கிளம்பிட்டோம். லெட்ஸ் கோ. பார்க்கலாம் எல்லா இடத்தையும். பாய் பாய். இப்படியே நம்ம நேராக போனோம்னா பீச்சுக்கு போயிடலாம். சரி பீச்சுக்கு இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கோம். பெட்ரோல் வந்து நம்ம பெட்ரோல் இது வந்து செப்பரேட் ஒன் தீவு கோவாவில். அது இது வந்து கப்பல் ரொம்ப துரு பிடிச்சி போய் இருக்குது. ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோவாவில் இருக்கிற ஒரு பீச் 2 சைடுமே பீச்சாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அது மேலே நம்மளுக்கு ஒரு பாலம் வர இருக்குது. என்னோட ஷூலேஸ் மாட்டிக்கிச்சு. ஒன்றா நடக்கலாம்னு சொன்னால் ஏதோ அது நடந்துருன்ற நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. நீ ஷூலேஸ் நான் அங்கேயே ஒன்று பார்த்தேன். நீ இப்படி காலை இப்படி தூக்கி காமிக்கும் போதே என்ன பார்த்தேன். ஷூலேஸ் கெட்டலன்ட்டு அவுந்துங்களா? நீ கெட்டல அவுந்துடுச்சு. சும்மா வாய் சொன்னாலே போய். ரொம்ப அருமையான ஒரு பிரிட்ஜு. சூப்பராக இருக்குது. மும்பையில் போனால் இந்த பிரிட்ஜுக்கு மேலே பைக் அலோடு கிடையாது. ஆனால் இங்கே நல்லா அலோட்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. சைடில் கடல். உட்காது. அதான் கால் வைக்கிறதுக்கு ஃபுட்வேர்லாம் இருக்குல்ல. அது கோவா பொறுத்தவரை இங்கே நிறைய சர்ச்சஸ் தான் இருக்குது. சர்ச்சஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஃபுல் சர்ச்சஸ் தான். ஆனால் எல்லா சர்ச்சஸும் சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப பழைய காலத்து சர்ச்சஸ்.
ஃபைனலாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் சர்ச்சுக்கு. இப்போ சர்ச்சு பக்கத்தில் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம். ரொம்ப தூரமாக நடந்துகிட்ருக்கோம். ரொம்ப என்ன அந்த குளிக்கிற இடம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. எதுக்கு 2 கிலோமீட்டர் போல் நடக்கணும் போலே. நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கோம். தவிர்த்து இன்னும் வந்த மாதிரி தெரியல. இன்னும் வந்த மாதிரி இல்லை. வந்துட்டோம் அன்றைக்கி. இந்த டென்ட்டு மாதிரி இருக்குன்னு சொன்னாலே எங்கள் அண்ணன் இதை வந்துச்சா. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான். எந்த சைடு போனோம்? பைக்லேயே வந்துருக்கலாம் போலே. ஆமாம், எந்த சைடு போகணும் குளிக்கிறதுக்கு கேளுங்களா? எங்க அந்த மாதிரி கேப் எனக்கு ஒன்று வேணுங்க. எல்லாரும் இங்கே டிசைனாக போட்டு வராங்க. நம்ம மட்டும் இதிலே போட்டு. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up. ஸோ ஃபைனலாக குளிக்கிறதுக்குள்ள இடம் வந்துருச்சு. இப்போ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம். நம்ம ஃபைனலாக சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இந்த தெரியுதில்ல, இந்த சர்ச்சில் தான் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவங்களோட உடலை வச்சுருக்குது. ஸோ அவங்கள தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். லைனில் நிற்கிறோம். இது வந்து புது சர்ச்சு. பழைய சர்ச்சிலேருந்து இங்கே மாற்றிட்டாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் கரெக்டாக கோவாவுக்கு டிசம்பர் 14 அன்றைக்கி வந்துட்டோம். சும்மாவே கோவாவில் டிசம்பர் மாதம்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அதுலேயும் சவாரியர் உடலை பார்க்குறதுக்கு நம்ம செம்ம கூட்டம். எப்படி லைன் இருக்கு பாருங்க. என்னாவது எப்படியும் உள்ள போகிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிரம். ஆமாம், அவங்க எப்பவுமே நம்மளுக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்ம ரோட்ல நிக்கிறதே எனக்கு பெருசா இருக்கு. சவேரியரை பார்க்கறதுக்கு நிக்கிறா, வேற எதுவும் இல்லையே. அதான் he was an ambassador of the Pope. He himself in never missing. கொஞ்சம் ரொம்ப கீழே வந்தோம். நல்லா தான் இருக்கு மூஞ்சி. ரஜி, உன் மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போச்சு. ரமிஜி, உன் மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போச்சு. ஆமா, டச் அப் பண்ணிட்டுமா? இப்பமே லைன்ல வச்சா டச் அப் அரே கண்ணாடி போட்டுட்டு என்ன மேக்கப் பண்றீங்க? இருந்து உனக்கு தான் மணி கணக்கா அவங்க மேக்கப் பண்ண. இங்க இருந்து அங்க போதாங்களா? டச் அப் இல்லை, உனக்கு தான் எப்படியும் மேக்கப் பண்ண எப்படியும் ஒரு 1/2 hour 1 hour ஆகும். அதுக்கு நீ இந்த லைனில் இருந்து அப்படி மேக்கப் பண்ணிட்டா டைமும் சரியாயிரும். அப்படியே மேக்கப்பும் பண்ண மாதிரி ஆயிரும். எல்லாம் ஹேண்ட்பேக்கில் இருக்குல்ல. ஹேண்ட்பேக்கில் பார்த்தா எல்லாம் மேக்கப் செட்டு. இந்த சின்ன பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறியா? இன்சைட் பேக், காம்பாக்ட் பவுடர். ஏய், சாக்லேட்டு அது அங்கே தான் இருந்துச்சு. நான் சரி அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்ட்டு தான் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். சின்ன குழந்தைக்கெல்லாம் தீட்டா வேணுமா? பசிக்கிற நேரத்தில் வேணுமா வேண்டாமான்னு கேட்குறா. ஜெம்ஸு ஓடத்துல கடல் மீது போகையில கிட்டிருந்து காத்திடுமே சவேரியாரே. அலையோடு போராடி வலி வீசும் வேளையிலே நல்லாசி தந்திடுமே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. சர்ச் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தானே சவேரியா தான் வச்சுருப்பாங்க. இது இல்லை. ஆமாம், இதில் தான் வச்சுருப்பாங்க. இது இப்போதைக்கு உள்ளே வச்சுருக்கோம். இது புது சர்ச்சு. அப்போ இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், இதான் சர்ச்சு. இங்கே நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு சவேரியாரோட வைக்கிற இடம்.